இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி இட்லியும் கார சட்னியும் தான் பண்ண போகிறோம். இட்லி தோசைக்கு மாவு அரைக்கலாம். அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு ராகி சேர்த்துக்கிறேன். 1.5 கப் ராகிக்கு 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசி, உளுந்து 3/4 கப், கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இதெல்லாம் கழுவிட்டு ஊற வச்சிடலாம். கழுவிட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து அரைச்சி எடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன், ஊறிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் ஊற வச்சுருந்தோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாவே அரைச்சி எடுத்துடலாம். நம்ம எப்பயுமே நார்மலாக இட்லி தோசைக்கு எப்படி மாவு அரைப்போமோ அதே பக்குவம் தான். கொஞ்சம் லைட்டாக குருணையாக இருக்கிற மாதிரி, அதே போல் ரொம்பவும் மாவாகவும் அரைச்சிடாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் ஒரு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மாவு அரைச்சதுக்கப்புறமா உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம். நல்லா கை வச்சு இந்த மாதிரி கலந்திங்கன்னா நல்லா புளிக்கும். அவ்வளோதான், மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டுறலாம். அப்புறமா எடுத்துக்கலாம். மாவு சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா இட்லிக்கும் சூப்பராக வரும். மாவை பார்த்தாலே தெரியும், நல்லா பொங்கி இந்த மாதிரி பஞ்சு போல் மேலே நின்றுச்சுனாலே இட்லியும் சூப்பராக வரும்னு தான் அர்த்தம். எந்த மாவு நீங்கள் அரைச்சாலுமே இந்த மாதிரி நல்லா பொங்கி இது போல் அப்படியே ஊற்றுறதுக்கு பஞ்சு போல் இருந்துச்சுன்னா நல்லா இட்லி வரும். நம்ம இன்றைக்கி மினி இட்லி தான் ஊற்ற போகிறோம். ராகி மாவில் ஒரு சூப்பரான பஞ்சு போல் மினி இட்லி. அழகாக தட்டில் எண்ணெயெல்லாம் தடவிட்டு குட்டி குட்டி ஸ்பூனில் எடுத்து ஊற்றினோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிட்டால் போதும், சீக்கிரமாக வெந்துடும். அதுங்களையும் நம்ம போய் ஒரு சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னி வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு, அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நான் வரமிளகாய்க்கு பதில் பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 3லேருந்து ஒரு 4 போல் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்தை பொறுத்து நம்ம வீட்டில் எப்படி காரம் சேர்ப்போமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு லைட்டாக வதக்கி விட்டுறலாம். நல்லா வெங்காயம் ரொம்ப வதக்க வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிறதுக்காக வதக்கிட்டு அதில் ஒரு 2 தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்க விட்டுருவோம். தக்காளியில் அந்த சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸில் புளி பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ குட்டியாக சேர்த்துக்கிறேன்னு. அந்தளவுக்கு சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டு இப்போ அரைச்சிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் ரெடி, சட்னியும் ரெடி. இதே போல் நீங்கள் மினி இட்லி ஊற்றலைன்னா பெருசாக கூட இட்லி ஊற்றிக்கோங்க, இல்லை தோசை ஊற்றினோம்னா கூட தோசை ஊற்றிக்கோங்க. நல்லா தோசையும் நல்லா வரும், இட்லியும் நல்லா வரும். ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.